அனைவருக்கும் வணக்கம். 795 ஆண்டுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆடி அமாவாசையை தாங்க இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு முக்கியமான இந்த நாளில் குறிப்பாக இந்த 3 வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வளவு சிறப்பான இந்த நாளில் நம்ம எப்படி புனித நீராடுவது மட்டும் இல்லாமல் முக்கியமான வழிபாடுகளும் செய்கிறது, நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், இன்னும் இன்றைக்கி இந்த அமாவாசை முடியறதுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் அந்த அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பல விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்குது. வீட்டில் எப்போ பாரு நிம்மதி இல்லை, பிரச்சனையாகவே இருக்குது, நினைத்த காரியம் நடக்கலை, நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கல, சுபகாரியம் நடக்கலை, கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரிவு இந்த மாதிரியே நிலைமையெல்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தொலைபேசி மூலமாகவே சரி செய்வாங்க. இந்த ஆடி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விசேஷமான நாட்கள் குறிப்பிட்ட கிரகங்களுடைய அமைப்பில் மிக அரிதாக தோன்றும். அந்த வகையில் தான் இந்த அமாவாசையும் வந்திருக்கு. அதாவது கிரகங்களுடைய சஞ்சாரம், கிரகங்களுடைய நிலை கிட்டத்தட்ட 795 ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு அமாவாசை வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கடகராசியில் சூரியன், சந்திரன், குரு மற்றும் புதன் இந்த 4 கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய விசேஷமான அமாவாசையாக இந்த நாள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை இந்த அமாவாசையாகவும் காலையில் பூச நட்சத்திரம் மற்றும் 10 மணிக்கு பிறகு புதன்கிழமை உரிய ஆயில்ய நட்சத்திரமும் அமாவாசை நாளில் ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த நாளில் செய்யக்கூடிய 3 முக்கியமான வழிபாடுகளை நம்ம தவற விடக்கூடாது. இது வாழ்க்கையில் தடைகளை விலக்கி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த 2026 ஆடி மாத அமாவாசையில் செய்யக்கூடிய முக்கிய வழிபாடுகள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை நாளன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, வீட்டில் திதி கொடுக்கறது, அமாவாசைக்கான படையல்கள் செய்து அன்னதானம் வழங்குவது, வாழைக்காய், அரிசி உள்ளிட்ட பொருட்களை தானமாக கொடுக்கறது, புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது ஆகியவையெல்லாம் முன்னோர்களுடைய காரியத்தை முறைப்படி செய்வதற்காக செய்யப்படுவது. இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இடை வழிபாடு செய்வது, குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் நல்ல பலவிதமான தடைகளையும் சிக்கல்களையும் நீக்கி முன்னேற்றத்தை தரக்கூடியது அப்படின்னு ஜோதிடர்கள் மூலமாக சொல்லப்படுது. முக்கியமாக இந்த அமாவாசை அன்னைக்கு காலை 10 மணி வரை சனியினுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பார். எனவே காலை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய், குறிப்பாக அரச மரத்தடி விநாயகர் இருந்தாருன்னா அங்கே 2 நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி 3 முறை வலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பலவிதமான தோஷங்கள் மற்றும் முன்னோர்களுடைய சம்பந்தப்பட்ட சாபம் ஆகியவற்றை போக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஜோதிட ரீதியாக அமாவாசை என்பது சூரியன், சந்திரன் ஒன்றாக இணையக்கூடிய நாள் மட்டும் இல்லாமல் ராகுவனுடைய தாக்கத்தை கொண்டிருக்கிற நாள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த வகையில் ராகுவனுடைய தாக்கம் அல்லது ராகு கேதுவால் ஏற்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் நீங்குவதற்கு ராகு கிரகத்தினுடைய அதிதேவதையான துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அமாவாசைக்கு முன்னோர்களுக்கான தர்ப்பணம் அல்லது இந்த திதி முடிந்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த 2026 ஆடி அமாவாசை மகாவிஷ்ணு அல்லது பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை அப்படின்னு மற்றும் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் வருகிறது என்பது சொல்கிறாங்க. ஆயில்ய நட்சத்திரமும் ராகு கேதுவின் தாக்கம் கொண்ட நட்சத்திரங்களில் ஒன்று தான். எனவே சர்ப்பங்களை அடக்கக்கூடிய, சர்ப்பங்களால் ஏற்படுத்தப்பட்ட தோஷத்தை போக்கும் வழிபாடுகளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறதும் ஒன்று. புதன்கிழமை அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பிறகு பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது.
முக்கியமாக இந்த 3 வழிபாடுகளுமே சர்ப்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கத்தை பெருமளவில் குறைக்கும். மற்றும் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த வழிபாடாக எந்த வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அமாவாசையில் நம்ம என்ன மாதிரியான படையல்கள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு சில வீடுகளில் திவசம் கொடுக்கறது, தர்ப்பணம் செய்வது போன்ற நாட்களில் அதற்கு உரிய சில காய்கறிகளை சமைக்க வேண்டும். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு இதை சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அமாவாசை திதியின் போது வீட்டில் இறந்தவர்களுக்கு உணவு படைப்பது, காரியம் செய்வது, திவசம் உள்ளிட்ட நாட்களின் போதும் துவர்ப்பு சுவையுடைய உணவுகளை காய்கறிகளை சேர்ப்பது வழக்கம். வாழைக்காய் அவசியமாக இருக்க வேண்டிய காய்களில் ஒன்று. தானமாக வழங்கலாம் அல்லது வாழைக்காய் பொரியல், கூட்டு இவையெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளை பூசணி பச்சடி அல்லது மிளகு சேர்த்து கூட்டு செய்வது வழக்கம். அதே போல் வெள்ளை பூசணி தானம் செய்வது அமாவாசை நாளில் ஒரு சிறந்த தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பாகற்காய், கசப்பு சுவை கொண்ட பாகற்காய் ஆடி மாத அமாவாசை சமையலில் கட்டாயமாக சேர்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அமாவாசை காய்கறிகள் அல்லது அமாவாசை சமையல் என்றாலே நாட்டு காய்கறிகள் பிரதானமாக செய்வாங்க. அதில் ஒன்று அவரைக்காய். முன்னோர்களுடைய காரியங்களில் பிரண்டை சமைப்பது 300 காய்களை சமைப்பதற்கு சமம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது, சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. எனவே பிரண்டை அவசியமாக சமைக்கணும். அதே போல் சேப்பக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, நெல்லி, பிரண்டை, மாங்காய், இஞ்சி மற்றும் கருவேப்பிலை போன்றவற்றை சேர்க்கலாம். மேலும் உருளை, பீட்ரூட், கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கை, கோவைக்காய், கீரை வகைகள் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதையும் முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். இப்படி இந்த அமாவாசை வழிபாட்டில் படையல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒன்று. ஆடி அமாவாசைக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் முன்னோர்கள் உலோகத்திற்கு வருவதாக ஒரு ஐதீகம். தேவர்களுக்கு இரவு பொழுது தொடங்கும் இந்த காலத்தில் பித்ருக்கள் தங்களுடைய சந்ததியினுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுது. இதனால் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கான மிக முக்கியமான நாளாக சொல்கிறாங்க. குடும்ப மரபில் தந்தை வழியாக முன்னோர்களுக்கான தர்ப்பண சடங்குகளை மேற்கொள்ளும் வழக்கம் இருக்குது. தந்தையை இழந்த ஆண்கள் தங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களை நினைத்து அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாம். தந்தை உயிரோடு இருக்கும்போது மகன் வழக்கமாக பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடாது என்பது பல குடும்பங்களில் பின்பற்றப்படக்கூடிய மரபு. இருப்பினும் குடும்ப வழக்கங்கள் மற்றும் சமய பிரிவுகளுக்கு ஏற்ப சடங்கு முறைகள் மாறுபடலாம். எனவே குடும்ப புரோகிதர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. வேலை, உடல்நிலை அல்லது வேறு தவிர்க்க முடியாத காரணங்களால் மாதந்தோறும் அமாவாசை தர்ப்பணம் செய்ய முடியாமல் இருக்கலாம். அவ்வாறு தவறவிட்டவர்கள் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு பிடித்த உணவை படைத்து வழிபாடு செய்யலாம். பசுக்கள், காகங்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவது முன்னோர்களுக்கு செய்யப்படக்கூடிய சிறப்பு வழிபாடாகவே சொல்கிறாங்க. முக்கியமாக குடும்பத்தில் இறந்தவர்களை வருடாந்திர திதி அல்லது நீர்த்தார் கடனை முறையாக செய்ய தவறியவங்க ஆடி அமாவாசை நாளில் முன்னோருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆறு, கடல் அல்லது புனித நீர்நிலைகள், எள் மற்றும் தண்ணீரை கொண்டு தில தர்ப்பணம் செய்து பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் முன்னோர்களினுடைய படத்திற்கு விளக்கேற்றி எள் கலந்த தண்ணீரை அர்ப்பணித்து வழிபாடு செய்யலாம். முறையாக திதி அல்லது சிராத்த சடங்குகளை செய்ய விரும்புகிறவங்க புரோகிதர்களுடைய வழிகாட்டுதலை பெறுவது நல்லது. முக்கியமாக இந்த அமாவாசையினுடைய தொடக்க திதி ஆகஸ்ட் 12 அதிகாலை 2:10 அமாவாசை முடியும் திதி ஆகஸ்ட் 13 அதிகாலை 12:16 மணிக்கு முடிகிறது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆடி அமாவாசையில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற
பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.